அனைவருக்கும் நம் சடாட்சர சண்முகப் பெருமானுடைய திருவருள் கிடைக்கப் பெற்று வளமும் நலமும் மகிழ்வோடும் என்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு சாபம். இந்த சாபம் என்ற தொடரிலே 2வது பதிவாக இந்த பதிவை பார்க்க போகிறீங்க. ஐயா, நான் காலம் முழுக்க உழைத்தாலும் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம், இதை தவிர நான் வேறு எதையும் கண்டதில்லை. நான் உழைப்பதில் குறையில்லை, என் அறிவு சார்ந்த விஷயத்தில் நான் செயல்படுவதில் குறையில்லை, எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் உயர்வோ அது நினைத்தபடியான நிம்மதியோ நிரந்தரமான சீரான வருமானமோ இல்லையே. ஒரு மாதம் நன்றாக இருந்தால் அடுத்த மாதம் பிரச்சனையாகவே போகிறது. இப்படிப்பட்டவர்கள் காலையிலிருந்து இரவு உறங்குவதற்கு முன்பாகவே பலவிதமான மாறுதலான மனதில் சிக்கிக்கொள்வது. மனம் ஒரு மாதிரியாகவே இருக்காது. சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இன்னொரு பக்கம் பாருங்க, மனபயம், மனநோய், மனதுக்குள் ஏதோ ஒரு சிந்தனை நினைத்து கொண்டே பல காரியங்களை கெடுத்து கொள்வது, அல்லது ஒரே முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பம் ஏற்பட்டு நன்றாக இருக்கின்ற செயலை நாமே கெடுத்து கொள்வது. இந்த 2வது. ஏன்னா இந்த மனம் சம்பந்தப்பட்ட கோளாறெல்லாம் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி முயற்சி என்பதும் பண சேர்க்கை என்பதோ வளர்ச்சி என்பதும் நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. சில பேர் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சிந்திச்சிருக்க மாட்டீங்க. இப்போ இந்த பதிவை பார்க்கின்ற கூடிய பக்தர்கள் உங்கள் கண்ணில் பட்டுச்சு, நீங்கள் கேள்விப்பட்டீங்க, பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை சிந்திச்சிருக்க மாட்டீங்க. பல பேர் சிந்திச்சிருக்க வாய்ப்பில்லை. நான் சொல்லுகின்றேன், 2 வருடம் நன்றாக இருந்தால் 3வது வருடம் ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்கள். அதேபோல் 3 வருடம் நன்றாக இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திப்பீர்கள். அது சறுக்குகின்ற வகையிலும் மனதை வருடுகின்ற வருத்தப்பட வைக்கின்ற நிலையும் துன்பத்துக்குள் ஆட்படுகின்ற ஒரு நிலையையும் அது கொடுக்கும் என்பதுதான் அதனுடைய விஷயம். இப்போ செஞ்சு பாருங்க. ஆமாம், இல்லை 3 வருஷமாக எனக்கு நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தது, திருப்பியும் இப்படி இருந்தது, பிரச்சனை வந்தது அப்படின்னு சிந்திக்கக்கூடும், சிந்திப்பீங்க. இப்படிப்பட்டவர்களுக்கும் சரி. அதே போல் பாருங்களேன், நல்லா இருக்கும், சந்தோஷமான குடும்பமாக தான் இருக்கும், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே எல்லாம் சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் உட்கார்ந்து பாசமாக சாப்பிடுவதோ பாசமாக பேசுவதோ பேசினா யாராவது ஒருத்தரால் சண்டையை ஏற்படுத்திடும். இது நடக்கும், நம்ம பார்த்துருக்க முடியும். அப்போது வழி வழியாக எங்கள் அப்பாலாம் உழைச்சி நல்ல செல்வந்தரானாங்க, ஆனால் அதே தான் நானும் எந்த தப்பும் பண்ணலை, மனசறிய நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நிரந்தரமான வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ஒன்று சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்வது 100க்கு 60 விழுக்காடு, 40 விழுக்காடு இருக்காது. 60 விழுக்காடு உங்கள் பரம்பரையில் பாட்டனாருக்கோ அல்லது முப்பாட்டனாருக்கோ 2 தாரங்கள் இருப்பதற்கு பெருமளவில் வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் தன் தந்தையோடும் தாயோடும் பிறந்தவர்கள் திடீரென்று துர்மணம் அடைந்தோ அல்லது மன சஞ்சலத்தால் இறந்ததோ அல்லது உடலால் பாதிப்புகள் திடீரென்று ஏற்பட்டு விபத்துகளாலோ அல்லது திடீர் ஏற்பட்ட பிரச்சனைகளாலோ இறப்பது நிச்சயமாக 60 விழுக்காடு இருக்கும். அதிலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் இருக்கும். இது என்ன தெரியுமா? இதற்கு தான் பெண் சாபம்னு பேர். இந்த பெண் சாபம் பல பேர் சொல்வது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். காரணம் தெரியணும் இல்லையா? இதற்கு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? மாறிவடு தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி மாறிவடு தோஷம் என்றால் என்ன அப்படின்னா, நான் சொல்வது போல எதுவும் நிரந்தரமாக இருக்காது. மனமகிழ்ச்சி, சுகம், சந்தோஷம், பணம், வரவு இவைகள் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது என்பதனுடைய தொகுப்புத்தான் பெண்ணின் சாபம் இருப்பதாக மாறிவடு தோஷமத்தில் பிறந்ததாக சரித்திரம் காரணமும் சாஸ்திரத்திலும் இருக்கிறது.
ஆக இப்படிப்பட்ட காரண காரியங்கள் இருக்கின்றவர்கள் உங்களுக்கு இதற்கான தீர்வாக இந்த சாப பதிவுகள் நிறைவுற்ற பிறகு கடைசி பதிவிலே நான் அதற்கான விமோசனத்தை கொடுக்கின்றேன். ஆக பெண்ணின் சாபம் இருக்குமே ஆனால் அந்த வீட்டில் பிள்ளைகளும் காதல் வயப்படுவார்கள், இதுவும் ஒன்று என்பதை உங்களுக்கு சொல்லி இதற்கான தீர்வுக்காக வருகின்ற சாபத்தினுடைய பதிவை ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து கொண்டு வந்தால்தான் பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். நிறைவில் அதற்கான வழிபாடும் தீர்வும் இருக்கும் என்று சொல்லி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.